தமிழ்நாடு பட்டதாரி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பாக 51வது ஆண்டு பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய சுந்தரமணியன் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பட்டதாரி ஆசிரியர் கீதா அவர்களே, முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அருண்குமார் இலக்கியச்சன் அவர்களே, இங்கே வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற சுந்தரமூர்த்தி சுப்பிரமணியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து நிகழ்ச்சிக்கு கல்வி அமைச்சரை எப்படியாவது அழைத்து வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அழைத்து வந்து உங்களது கோரிக்கையை எல்லாம் கேட்ட மரியாதைக்குரிய மாநில தலைவர் மகேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய கிரேஸ் பட்டா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில சிறப்புரை வழங்கி பரிசுகளை வழங்க இருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய கல்வி கல்வித்துறையை இப்படியெல்லாம் மாற்ற முடியுமா என்ற எண்ணத்திலே இருந்தவர்களுக்கெல்லாம் அரசு பள்ளியை மிகச் சிறந்த அளவிலே மாற்ற முடியும் என்ற அந்த வைராக்கியத்தோடு பள்ளி கல்வித்துறையை நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, இறுதியாக நன்றியுரை இருக்கின்ற அமைப்பு செயலர் குணாலன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கழக தோழர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மாணவிகளே, அத்தனை பேருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் முடிவு பெற்று 51வது ஆண்டு பரிசளிப்பு விழா மற்றும் பாராட்டு விழா, அதாவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முதல் 2 மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பும், அதே போல சிறந்த ஆசிரியர்களுக்கான பரிசளிப்பும் பல்வேறு பாராட்டு விழாவாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கடந்த ஆண்டு மேலாளர் மத்திய அமைச்சர் ராஜ் அவர்கள் 50வது ஆண்டிலே கலந்து கொண்டார்கள். சிறப்பாக 51வது ஆண்டிலே இந்த நிகழ்ச்சியிலே பெரம்பலூர் மாவட்டத்திலே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கலந்து கொண்டிருப்பது மிகச் சிறப்பான ஒன்று. நானும் ஒரு ஆசிரியர் பெற்றெடுத்த மகன் என்ற அந்த உரிமையோடு நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றேன். நமது மகேந்திரன் அவர்கள் கூறியது போல ஆசிரியர் பெருமக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தியுள்ளது என்பது எனக்கு நன்றாக தெரியும். நான் 5வது 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது எனது தந்தை தமிழக ஆசிரியர் கூட்டணி சார்பிலே மத்திய சிறைச்சாலையிலே 21 நாட்கள் சிறையில் இருந்தது என்பது மகிழ்ச்சியான விஷயம். ஆசிரியர்களுக்காக சிறை சென்றார் என்ற அந்த மகிழ்ச்சியோடு அந்த உறவோடு நானும் இந்த உறவுக்கு சொந்தக்காரன், உங்களோடு உறவுக்காரன் என்ற அந்த முறையிலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறேன், மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே பல்வேறு திட்டங்களை தமிழக முதல்வர் அவர்கள் மாணவ மாணவிகளுக்காக சிறப்பான திட்டங்களை அளித்து நமது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அந்த திட்டத்தை எல்லாம் செயல்படுத்தி மிகச் சிறப்பான அரசு பள்ளி என்ற அரசு பள்ளியிலே இவ்வளவு மாணவர்கள் சேர்வார்களா என்ற நிலை மாறி அரசு பள்ளியிலே அதிக அளவிலே மாணவர்களை சேர்த்த பெருமை நமது பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு சேரும். எனவே அவருக்கும் இந்த நேரத்திலே தமிழக முதல்வருக்கும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பெரம்பலூர் மாவட்டம் மிக பின்தங்கிய மாவட்டம் என்று சொல்லுவார்கள். 96 பிறகு பெரம்பலூர் மிக வளர்ச்சியடைந்த மாவட்டமாக இருக்கிறது. அதற்கு மேலால் மத்திய அமைச்சர் ராசாவுக்கு காரணம். அவர் இருக்கும்போது 2006 தலைவர் கலைஞர் எம்ஆர்எஃப் தொழிற்சாலை இந்த கோயிலுக்கு கொண்டு வந்தார். ஆட்சி பொறுப்பேற்றவுடன்